இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் என்னென்ன செடியெல்லாம் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டு வாசப்படியிலே வந்து கொடிமுல்லை இருக்கும். அது கூடவே வந்து பிரண்டை செடி இருக்கும். அதுவும் இன்னொரு சைட்லேயும் நித்தியமல்லி இருக்கும். அது கூடவே வாடாமல்லி, மணத்தக்காளி செடியெல்லாம் இருக்கும். பக்கத்துலேயே ஒரு பூ இருக்கும். அந்த பூ பேர் தெரியல, ஆனால் அழகாக இருக்கும் பார்க்க. அது நாங்கள் சின்ன பிள்ளையில் பிடிச்சி ட்ரெஸ்லலாம் அடித்து விளையாடுவோம். அடுத்து கம்பு செடி எங்கள் அம்மா வச்சுருந்தாங்க. அப்புறம் தோட்டத்துக்குள்ளே போன உடனேயே வந்து 3 செடி எலுமிச்சை பழ செடி இருக்குது. அதில் நிறைய எலுமிச்சைலாம் பழுத்திருந்தது. அடுத்து பக்கத்துலேயே செம்பருத்தி செடி இருந்தது. அதுலேயும் நிறைய பூலாம் பூத்திருந்தது. கூடவே பப்பாளி மரம் நல்லா ஹைட்டாக இருந்தது. அதை சொரடு வச்சு தான் அந்த பப்பாளி பழம் பழுத்தா இருக்கணும், இல்லைன்னா குரங்கு விடவே விடாது. குரங்குக்கு தான் அந்த பப்பாளி பழம் போகும். அடுத்து எங்கள் தோட்டத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சீத்தா மரம். இந்த சீத்தா மரத்தில் இப்போ காய்க்கிறதில்ல, ஆனால் முன்னாடியெல்லாம் அவ்வளோ காய்க்கும். அப்புறம் அதுக்கு கீழவே ஒரு துளசி செடி இருக்குது. துளசி செடி இல்லாத வீடு இருக்குமா? அப்புறம் அது பக்கத்துலேயே ஒரு சுண்டக்காய் செடி இருக்குது. அதில் நிறைய சுண்டக்காய் காய்ச்சிருக்கும். அப்புறம் மருதாணினா யாருக்கு தான் பிடிக்காது? கை செவக்கும், எங்களுது நல்லா செவக்கும். அது பக்கத்துலேயே வந்து குண்டு மல்லி, அப்புறம் சாமந்தி பூ. இது ஒரு பூ தான், முன்னாடி காட்டின பூ தான் இது. அப்புறம் வாடாமல்லி, அது பக்கத்தில் எங்கள் வீட்டில் நிறைய இடத்துல வாடாமல்லி கிடக்கும். இது வந்து குட்டி வாழை மரம், குரங்குகிட்டேருந்து பாதுகாக்க அவ்வளோ பாதுகாப்பு. அடுத்து இந்த இட்லி பூ, இது கொத்து கொத்தாக பூக்கும், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அடுத்து எங்கள் வீட்டில் இருக்க முக்கியமான பங்கு வாழை மரம். இதில் வாழைக்காய் முன்னாடி காய்ச்சிது. இப்போ வந்து கற்பூரவள்ளி வாழைப்பழம் போட்டிருந்தோம். அடுத்து எங்கள் வீட்டில் நிறைய குண்டு மல்லி செடி இருக்குது. இப்போ சீசன்றதுனால நல்லா பூக்குது. அடுத்து இது கீழே பறந்துருக்க பாகக்காய். அப்புறம் இதுதான் எங்கள் வீட்டில் இருக்க பெரிய நெல்லிக்காய். இது டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் என்ன காய்க்கல.